ஹாய் கைஸ், வெல்கம் டு தி கிராஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கேரக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மரை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம டோனி ஸ்டார்க்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திட்ட 50 ஆர்மர் வச்சுருந்தாரு, அயன்மேன் சூட் வச்சுருந்தாரு. ஸோ அதில் 50வது சூட் தான் இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர். நம்ம டோனி ஸ்டார்க்கு கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு ஆர்மர்ஸை விட இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்மர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நானோ டெக்னாலஜி மூலமாக உருவாக்குனார். இந்த நானோ பார்ட்டிகல்ஸோட உதவி மூலமாக நம்ம அயன்மேன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான எந்த விதமான வெப்பனாக இருந்தாலும் அவரால் கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம அயன்மேன் சூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் தனியாகவும் இந்த சூட் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவும் இருக்கும். ஆனால் இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் அப்படி கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நானோ பார்ட்டிகல்ஸால் ஆனதுனால ஸோ இதுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த ப்ளீடிங் எட்ஜோட நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் ரியாக்டருக்குள்ளேயே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஆர்க் ரியாக்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் உடம்பை சுற்றி கவர் ஆகிட்டு ஒரு கம்ப்ளீட் ஆர்மராக மாறிடும். ஸோ அப்படி கம்ப்ளீட் ஆர்மராக மாறின அந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான வெப்பன்ஸாலையும் அதால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி தேவையில்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நார்மல் சூட்டாகவும் மாறிடும். இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அயன்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணக்கூடிய மற்ற ஆர்மர்ஸை விட இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டனில் சண்டை நடக்கும்ல, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பில்லரை வந்துட்டு வந்து நம்ம தேனோஸ் மேலே அடிப்பார். ஸோ அந்த பில்லரோட வெயிட்டை பார்த்திங்கன்னா பல டன்ஸ் வெயிட் இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக தூக்கி தேனோஸ் மேலே அடிப்பார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்ன பார்த்திங்கன்னா நம்ம தேனோஸ் கிட்ட பயங்கரமாக 1-on-1 காம்பேட்டில் சண்டை போடுவார். ஸோ அந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் மட்டுமே உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடே கூட நம்ம டோனி ஸ்டார்க்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட மூவ்மெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் சண்டை போடுவோம். ஆனால் இந்த டைட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கு மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனோஸை கொஞ்ச நேரத்துக்கு கதிகலங்க வச்சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கல் ஒபிசிடியன் கூட பயங்கரமாக நம்ம ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் போட்டு அடிச்சிருப்பார். ஸோ அவரோட அடியை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக எதிர்த்து நிற்கும். இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பழைய சூட்டை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பறக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டோனி ஸ்டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 காலும் கம்பைன் பண்ணும்போது அது ஒரு ஜெயிண்ட் ராக்கெட் த்ரஸ்டராக மாறி அதை விட டபுள் மடங்கு வேகமாக போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மரோட உதவி மூலமாக நம்ம டோனி ஸ்டார்க்கால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்லேயும் மூச்சு விட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்லேயும் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மருக்கு பவர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மரால் வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல் ஒபிசிடியன் மற்றும் தேனோஸ் அட்டாக் பண்ண மிகப்பெரிய அட்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தும். ஸோ அதோட முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா நம்ம தேனோஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டோனோட உதவி மூலமாக ஒரு பவர்ஃபுல் பிளாஸ்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம டோனி ஸ்டார்க் மேலே அடிப்பார். ஸோ அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மரோட ஷீல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேனை காப்பாற்றும். ஏன்னா பவர் ஸ்டோனோட பிளாஸ்ட்டை கூட அந்த ஷீல்டால் தடுத்து நிறுத்த முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்ட்ரக்சர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. எமர்ஜென்சியாக ஒரு ரொம்பவே சீரியஸான கண்டிஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ஸ்ப்ரே பண்ணால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மரில் இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகல்ஸோட உதவி மூலமாக நிறைய வெப்பன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதில் என்னென்ன பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் கேனன். இதை வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் மிசைல்னு சொல்லி கூட அழைப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல் ஒபிசிடியனுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பார். அந்த பிளாஸ்ட் மூலமாக நம்ம கல் ஒபிசிடியனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் தூக்கி விசிறி வச்சிருப்பார். ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா லேசர் பீம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த லேசர் பீம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் பிளாஸ்டர்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த பிளாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து பார்த்திங்கன்னா கியூ ஷிப்பில் யூஸ் பண்ணியிருப்பார். கியூ ஷிப்பில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு உள்ளே போவார். ஸோ அப்படி உள்ளே போகும்போது அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலண்ட் பிளாஸ்டர் யூஸ் பண்ணுவார். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீசிங் கேஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபில் பண்ணுவார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஐஸாக மாறிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிசைல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் மிசைல்ஸ் சொல்லி கூட அழைப்பாங்க. நம்ம தேனோஸும்
நம்ம அயன்மேனும் நேருக்கு நேர் மீட் பண்ணி நம்ம தேனோஸ் வந்து அயன்மேன் பற்றி சொல்லும்போது அப்போ யூஸ் பண்ணுற ஒரு சின்ன வெப்பன் தான் இந்த ஷார்ட் மிசைல்ஸு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி வைப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனோஸோட கான்லெட் மாதிரியே வச்சிருப்பாரு நம்ம அயன்மேன். ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனோஸோட இன்ஃபினிட்டி கான்லெட் கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்யாது. நம்ம தேனோஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேனுக்கும் தேனோஸ்க்கும் பயங்கரமான 1-on-1 காம்பேட் ஃபைட் நடக்கும். ஸோ அந்த சண்டே அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி ஆர்மர் யூஸ் பண்ணியிருப்பார். ரிப்பல்சர் உதவி மூலமாக அந்த எனர்ஜி ஆர்மரை க்ரியேட் பண்ணி பயங்கரமாக டஃப் கொடுத்துருப்பாரு நம்ம தேனோஸை. ஸோ அதோட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆமரோட உதவி மூலமாக நம்ம தேனோஸை ஒரு ரெடி அடிப்பார். ஸோ அதுலேயே நம்ம தேனோஸோட கன்னத்தில் லைட்டாக கீச்சின்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம தேனோஸோட டஃப்பான ஸ்கின்னே அது கீச்சிருக்குது. ஸோ இதில் ரொம்பவே டென்ஷனாக நம்ம தேனோஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டோனோட உதவி மூலமாக இந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மரே மொத்தமாக டேமேஜ் பண்ணியிருப்பார். ஸோ அதில் இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆர்மரை வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ்ஸாக மாற்றிடுவார். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருப்பார் இந்த ஆர்மரை. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் பஸ்டரோட ஆர்மர் பற்றின வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.